ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகலை. 6 மாதம் அமைதியாக இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியாக இருக்க முடியல. இப்போ 2006, 11, 16, 21 அரசு வந்தபோது இந்த மாதிரி ஒரு 15-20 நாள்லேயே வந்து எதிர்க்கட்சிகள் வந்து இவ்வளோ பேசலை, அது உண்மை. ஆனால் இப்போ பேசுகிறாங்க, போதிய அவகாசம்லாம் கொடுக்கல. இப்போ இவங்க வந்து என்டையர்லி நிர்வாகத்துக்கே புதுசாக இருக்காங்க. எல்லாருமே புதுசு, எக்ஸப்ட் செங்கோட்டையன் தவிர எல்லாருமே புதுசாக இருக்காங்க நிர்வாகத்துக்கு. அவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறது, சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். அவங்களுடைய முதல் எக்ஸ்போசர் எங்கே வரும்னா பட்ஜெட்டில் தான் வரும். ஆக்சுவலாக நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். கடந்த ஆட்சி காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்களால் ஏற்பட்ட சேதாரங்கள், சட்ட ரீதியான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அதிகம். திமுக ஆட்சியை எதிர்த்து ஒரு பிரச்சாரமாக கட்டமைக்கப்பட்ட விஷயம் இருக்குல்ல, அது ப்ளோ பண்ணிட்டாங்க, ரொம்ப ஓவராக ப்ளோ பண்ணிட்டாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. அது ஆக்சுவலாக ஆனால் வந்துட்டு போக்சோ வழக்குகள் வந்துட்டு அதிகரிச்சிருந்தது அந்த ஆட்சி காலத்தில். அப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு, அதாவது குறிப்பாக பெண்கள் மீதான அந்த வன்முறையாக பாலியல் குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும் அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே டேட்டாவில் பார்க்கும்போது உண்மையாக தானே இருக்குது. இப்போ ஏடிஎம்கே திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. திமுகலாம் கனிமொழிலாம் இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. திரு ஸ்டாலினே இன்கன்சிஸ்டண்டாக பேசிகிட்டு இருக்காரு. 6 மாதம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோன்னு ஒரு பேச்சு, அதுக்கப்புறம் ஏடிஎம்கேவை வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணணும்னு ஒரு பேச்சு, அப்புறம் திருமாவளவனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னு ஒரு திட்டம். இது எல்லாமே அவங்களுடைய நம்பகத்தன்மையை குறைச்சிருச்சு. டெம்பரரி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 850 பேரை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 300 பேர் சரண்டர் ஆயிருக்காங்க. 419 ட்ரக் வியாபாரிகள், ட்ரக்கு ரிலேட்டடான ஆட்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த 17 நாட்களில் நடந்திருக்கு. இதை யாருமே வெளில பேசுறதே கிடையாது. சிஸ்டம் சேஞ்சுன்னு சொன்னீங்க. நீங்கள் தான் வந்துட்டு என்ன சொன்னீங்க, உங்களை முடக்கிறாரு சிட்டி கமிஷனர் தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தீங்க. கரெக்டாக அவரை போய் லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்துட்டு இப்போ வந்து பணியமர்த்திருக்கீங்கிறத பார்க்க முடியுது. அது எப்படி சிஸ்டம் சேஞ்சாக எடுத்துக்க முடியும்? விஜயோடைய பாப்புலாரிட்டி இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வழியா எல்லாருக்குமே ப்ரூவ் ஆயிடுச்சு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவருக்கு மேண்டேட் இல்லை. 118 சீட்டு வந்தால் தான் தேவைக்கு மேண்டேட் வந்து ஒத்துக்க முடியும். பட் உங்கள் கட்சிகள் கிடைத்த சீட்டோட 2 மடங்கு அவருக்கு கிடைச்சது. தி ஃபைன்மடர்களுக்கு வணக்கம். அதாவது தாவேகா ஆட்சி கட்டிலில் அமைந்து கிட்டத்தட்ட 17 நாட்கள் ஆகிவிட்டது. வெறும் 17 நாட்கள் தான் ஆகிவிட்டது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே பல்வேறு விமர்சனங்களை இந்த ஆட்சி வந்து சந்தித்து வருகிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எதிர்க்கட்சிகள் வைக்கிற விமர்சனங்கள் வந்து நிஜமாலே வந்துட்டு அக்கறையா அரசியலான்ற கேள்வி வந்து இங்கே பலதரப்பட்ட மக்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. உண்மையாலுமே எதிர்க்கட்சிகள் மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கிறாங்களா, இல்லை வந்து அவங்களுடைய அரசியல் இங்கே பண்ணுறாங்களா அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கி நம்ம விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக நம்முடைய விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். TN ரகு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். டாக்டர் ராஜசேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ பேசுறதுக்கு இருக்குது. தொடர்ந்து விவாதத்தில் பயணிப்போம். முதல்ல வந்து வருகைக்கு நன்றி. கிட்டத்தட்ட 17 நாட்கள் ஆகிருச்சு அப்படின்னாங்க. ஆட்சியில் வந்துட்டு அமர்ந்த உடனே 6 மாத காலம் நாங்கள் வந்து அவகாசம் கொடுப்போம், அது வரைக்கும் விமர்சனம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய குறிப்பாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செல்லும் இடமெல்லாம் வந்துட்டு பல்வேறு விமர்சனங்களை வச்சுட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த ஆட்சி 6 மாதத்தில் கவுந்துரும் அப்படிங்கிறத வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வந்து அவர் அதிகமாக பேசியிருக்காருன்னு பார்க்கணும். இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? இல்லை, அதாவது வந்து எந்த ஒரு புது ஆட்சி வந்தாலுமே ஒரு ஹனிமூன் பீரியட்னு ஒன்று இருக்கும். சரி, அவங்க பல்வேறு விதமான அறிவிப்புகள்லாம் செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. முதல்ல கவர்மெண்ட்டில் போன பிறகு நிதி நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. பல்வேறு விஷயங்கள் அவங்க என்னென்ன திட்டங்கள் போயிட்டுருக்கு, அதுக்கான நிதி எப்படி இருக்குது, நம்ம அறிவித்த விஷயங்கள்லாம் செய்ய முடியுமா, அந்த பட்ஜெட் போட வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம ஒரு ரோட் மேப் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கும். அதனால் வந்து எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. இப்போ இவங்க வந்து என்டையர்லி நிர்வாகத்துக்கே புதுசாக இருக்காங்க. எல்லாருமே புதுசு, எக்ஸப்ட் செங்கோட்டையன் தவிர எல்லாருமே புதுசாக இருக்காங்க நிர்வாகத்துக்கு. அவங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறது, சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். எப்படிலாம் நிதி சேங்ஷன் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட் எப்படி, ஒரு ப்ரப்போசல் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, எப்படி மூட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க வந்து அமைச்சர்களுக்கு புரிய வச்சு அந்த சிஸ்டத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வந்து உள்ளே வந்து அதை செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அவங்களுடைய முதல் எக்ஸ்போசர் எங்கே வரும்னா பட்ஜெட்டில் தான் வரும். ஆக்சுவலாக அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, தான் அறிவித்த அறிவிப்புகளெல்லாம் பற்றி அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்த உடனே 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்குறேன்னாங்க, அது கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் படைன்னு ஒன்று போட்டாங்க. அப்புறம் போதை மருந்து கலாச்சாரத்துக்கு ஏதோ அந்த ட்ரக்கு அந்த மெனேஸ்க்கு வந்து ஒரு தடுக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் ஏதோ பண்ணணும்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஏதோ ஒரு மூவ் எடுத்திருக்காங்க.
இதெல்லாம் வந்து இருந்தால் கூட ஒரு பக்கம் வந்து இந்த பெண்கள் பாதுகாப்பு அல்லது வந்து இந்த கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்த மீனவர் பிரச்சனை போன்ற விஷயங்கள், மேகதாது போன்ற பிரச்சனைகள் அதெல்லாம் வந்துருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதுக்கு நடுவில் பொலிட்டிக்கலாக வந்து தாவேகா தங்களை பலப்படுத்தி கொள்வதற்காக ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டரில் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன்மெண்ட் வந்து ஜாயின் பண்ணுறது இன்னொரு கான்ட்ரவர்சியாக உருவாயிருக்கிறது. அது ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சியாக, அது ஒரு குதிரை பேரம் போன்ற விஷயங்கள் பேசப்படுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம எதிர்க்கட்சிகள் வந்து பேசவே மாட்டாங்க, 6 மாதத்துக்கு பேசாமல் இருக்கணும் அப்படின்னா அது வந்து எதில் அப்ளை பண்ண முடியும்னா, அவங்களோட ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, என்னென்ன சொன்னாங்களோ அந்த ஸ்கீம்ஸை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்குறது, இப்போ டைம் கொடுக்கறது, பட்ஜெட்டை பார்க்குறது, அது மாதிரி விஷயங்களில் டைம் கொடுக்கலாம். பட் இந்த மாதிரியான ஒரு இப்போ கோயம்புத்தூர் சிறுமி கற்பழிப்பு போன்ற, ஏன்னா பெண்கள் பாதுகாப்பை முக்கியமாக வச்சு தான் நீங்கள் பாலியல் வன்முறைன்னு சொல்லலாம் சார். பாலியல் வன்முறை, அந்த பாலியல் வன்முறையை அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, நிறைய குற்றங்கள் நடக்குதுல்ல. இந்த பெண்கள் பாதுகாப்புன்ற விஷயத்தை முக்கியமாக வச்சு தான் அவங்க வந்து களமாடினாங்க. இவங்க அந்த தாவேகாவும் சரி அதிமுகவும் சரி. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இதெல்லாம் வந்து சொசைட்டியில் இருக்கிற விஷயங்கள், என்ன நடவடிக்கை எடுக்கணுன்றதான் பாயிண்ட். அதில் திமுக கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்தது எடுக்கலைன்றதான் பாயிண்ட். இங்கே வந்து நடவடிக்கை எடுக்கணுன்றதான் பாயிண்ட். எடுத்து கைது பண்ணுறாங்க. பல இடங்களில், சில இடங்களில் நடந்திருக்கு பாலியல் வன்முறை வந்து நடந்திருக்கு. அந்த கேசஸ்லாம் போயிட்டுருக்கிறது பார்க்குறோம். இந்த 17 நாள்லேயே நடந்திருக்கு. கொலைகள்லாம் நிறையா நடந்திருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து அது என்ன தொடர் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர, திமுக ஆட்சியை எதிர்த்து ஒரு பிரச்சாரமாக கட்டமைக்கப்பட்ட விஷயம் இருக்குல்ல, அது வந்து ப்ளோ பண்ணிட்டாங்க, ரொம்ப ஓவராக ப்ளோ பண்ணிட்டாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. அது ஆக்சுவலாக அது வந்து இயல்பாகவே எல்லா காலகட்டத்திலும் இருக்கிற ஒரு விஷயத்தை ஓவராக ப்ளோ பண்ணிட்டாங்கன்றது நான் என்னுடைய கருத்து. மற்றவங்க 2 பேர் டிஃபர் ஆகலாம். இப்போவும் அது நடக்கும். இப்போவும் ஓவராக நீங்கள் ப்ளோ பண்ணிங்கன்னா அது வந்து இந்த கவர்மெண்ட்டு கட்டவே அரசியலாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அது பொலிட்டிக்கலாக பயன்படுத்துகிறீங்க. அந்த இடத்துல தான் அங்கே விஷயம் இருக்குது. ஆக்சுவலாக நடவடிக்கைகளை பார்க்காம பொலிட்டிக்கலாக பயன்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்குது. எக்ஸாகரேட் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எக்ஸாஜரேட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்துட்டு போக்சோ வழக்குகள் வந்துட்டு அதிகரிச்சிருந்தது அந்த ஆட்சி காலத்தில். அப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு, அதாவது குறிப்பாக பெண்கள் மீதான அந்த வன்முறையாக பாலியல் குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும், அதிகமாக இருந்தது அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே டேட்டாவில் பார்க்கும்போது உண்மையாக தானே இருக்குது. எங்க 22 வரையும் தாங்க என்சிஆர்பி டேட்டா வந்து, 23 வரையும் தான் என்சிஆர்பி டேட்டா. அது இங்கே தமிழ்நாட்டு கொடுக்கலங்கிறதும் கணக்கில் எடுத்துக்க தமிழ்நாடு வேண்டியது. கொடுக்கலன்றது இல்லைங்க, ஆல் இண்டியா லெவல்லே வரலையே. ஆல் இண்டியா லெவலில் இதோ கம்பேர் பண்ணும்போது உத்தரப்பிரதேசில் நிறையா வந்திருக்கு, மத்திய பிரதேசில் நிறையா வந்திருக்கு. க்ரோயிங் சொசைட்டியில் க்ரைம் வந்து காமனான ஒரு விஷயங்க. நான் இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணலை, பொலிட்டிக்கலாக இதை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்ல வரேன். பொலிட்டிக்கலாக பயன்படுத்துகிறாங்க. இது வந்து அவங்க ஊதி பெருசாக்குறதுனால, அவங்க ஊதி பெருசாக்குறமா இவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையாக வந்து நிற்கிது அப்படி இவங்களும் ஊதி பெருசாக்குவாங்க. நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, பொலிட்டிக்கலாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இவங்களும் பொலிட்டிக்கலாக பயன்படுத்துவாங்க, அது இவங்க பொலிட்டிக்கலாக பயன்படுத்துவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் ஆரம்பிச்சிட்டார், அவரும் பேசுகிறாருல்ல பெண்களுக்கு பாதுகாப்புலையும் எல்லாரும் பேசுகிறாங்க. அதே மாதிரி உதயநிதியும் பேசுகிறார். அதனால் போன ஆட்சியில் நடந்த விஷயங்கள்லாம் நம்ம நியாயப்படுத்துகிற மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. அந்த ஆட்சியிலையும் நடந்தது, அந்த ஆட்சியில இருந்ததை இவங்க வந்து பெரிதாக வந்துட்டு கையாண்டதால இது இவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு. பொலிட்டிக்கலாக பயன்படுத்தினாங்க. அது விஜய்க்கு இருக்கிற அந்த செல்வாக்கு போன்ற காரணமாக ஒரு அந்த அவர் சொன்ன பிரச்சாரம் எடுபட்டதுன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக அதனால இப்போ இவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்குன்னு எடுத்துக்கலாம். பண்ணுறாங்க, இவங்களுக்கு எதிராக அவங்க பண்ணுவாங்க, பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா இது பாலிடிக்ஸ். இது ஆக்சுவலாக வந்து அந்த பாலிடிக்ஸில் வந்து டைம்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சொன்ன திட்டங்களை நிறைவேற்றுறது போன்ற விஷயங்களுக்கு வேணால் டைம் கொடுப்பாங்களே தவிர, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த விஷயத்தில் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சியாக நீங்கள் இருக்க முடியாது. ஒரு இந்த மாதிரி பாலியல் பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது, கொலைகள்லாம் நடக்கும்போது நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அப்புறம் பொலிட்டிக்கல் பார்ட்டி எதுக்கு இருக்குது? ஒரு கவுண்டர் பண்ணுறது தானே இருக்குது. அரசியல் கட்சிகள் அவங்களோட வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. அவங்க எதிர்கட்சிகளை பொறுத்த கூட அவங்க இந்த வேலையை செய்கிறாங்க. அதனால் அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு பேசாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது, பிரச்சனைகள் அடிப்படையில் டீல் பண்ணுறது. இப்போ மீனவர்கள் பிரச்சனை வருது, என்ன ஸ்டாலின் சார் லெட்டர் தான் உங்களால் எழுத முடியும் சார் அப்படின்னாரு. இப்போ இவர் என்ன பண்ணார்? லெட்டர் தான் எழுதினார். வேறு என்ன எழுதினார்? முதல் லெட்டர் எழுதியிருக்காரு, இன்னும் 15 லெட்டர் எழுதுவாரணும். அது வேறு விஷயம். என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஜந்தர் மந்தரில் போய் டெல்லியில் மறியலை பண்ணுவீங்க, இல்லை கொலம்புல போய் மறியல் பண்ணுவீங்களா? யூ கேனாட் டூ எனி திங். நீங்கள் லெட்டர் தான் எழுத முடியும். சரி, மேகதாதுல என்ன பண்ணுவீங்க? திமுக பண்ண அதே தான் பண்ணுவீங்க. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை அமல்படுத்தணும், கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, என்ன மறுபடியும் லெட்டர் எழுதுவீங்க. இன்றைக்கி பிரதமர்கிட்ட இன்றைக்கி போய் மனு கொடுப்பீங்க. வேறு என்ன பண்ண முடியும்? அதுதான் பண்ண முடியும். ஆனால் அந்த சிஸ்டம்லாம் புரியாமே, என்ன சார் ஸ்டாலின் சார், அது சார், இது சார் நீங்கள் பேசிட்டு பெரிய ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. மக்கள் உங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்துக்குள்ளானாங்கன்னா அதோட விஷயம் வந்து, நீங்கள் முதல் பெற்ற வெற்றி வந்து இன்னும் காலம் போக போக அந்த வெற்றி, எதிர்கால வெற்றி கேள்விக்குறியாகும். நான் இப்போ இதுலேருந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இவங்க கொடுத்த எதிர்பார்ப்பு வந்து பெரிதாக இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் இன்னும் வந்து பெருசாக தெரியுது. அவங்க வந்து பல விஷயங்கள் ப்ளோ பண்ணதுனால இவங்களும் வந்து இந்த மாதிரி விஷயங்களை ப்ளோ பண்ணுறாங்க. அவங்க திரு ரகு அவர்கள் கிட்ட இப்போ வரணும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து திரு கனிமொழி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, போதிய அவகாசம் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்கிறது பார்க்க முடியுது. இந்த அவகாசம் போதுமானதானா?
இன்னும் அவங்களுக்கு நம்ம அவகாசம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம 2006, 11, 16, 21 அரசு வந்தபோது இந்த மாதிரி ஒரு 15-20 நாள்லேயே வந்து எதிர்க்கட்சிகள் வந்து இவ்வளோ பேசலை, அது உண்மை. ஆனால் இப்போ பேசுகிறாங்க. போதிய அவகாசம்லாம் கொடுக்கல. அதுக்கு வந்து பிரியன் சார் சொன்ன மாதிரி அவர் பேசியிருந்தது. அவர் வந்து இதை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தது. ஃபுல் டைம் டிஜிபி போடல. இது மாதிரி டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்தது. பொலிட்டிசேஷன் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ், அதை வந்து அவர் மையப்படுத்தி பேசியிருக்கணும். இவர் வந்தால் இந்த சட்டம் ஒழுங்குலாம் சரியாயிடும், பாலியல் குற்றங்கள்லாம் குறைஞ்சிரும், கொலையெல்லாம் வந்து கம்மியாயிடும், திருட்டுலாம் கம்மியாயிடும்னு அப்படி பேசியிருக்கக்கூடாது. யாராலையுமே உடனே கட்டுப்படுத்திட முடியாது. அதை வந்து அவர் வந்து மிகைப்படுத்தினது தவறு, விஜய் மிகைப்படுத்தினது தவறு. ஸோ வந்து அதில் ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளத்தை பற்றி பேசியிருக்கணும். அது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்தால் அதை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம், அதை எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்கலாம், அப்படி பேசியிருக்கணும். ஆனால் வந்து அதெல்லாம் பேசுறதுக்கு வந்து இங்கே அரசியல் கட்சிகளுக்கு வந்து பொறுமை இல்லை. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல. இப்போ 2 பேர்கிட்டையுமே அந்த கேள்வி நான் ஆல்ரெடி அவர்கிட்ட வச்சேன். நிஜமாலே வந்துட்டு அது மிகைப்படுத்தப்பட்டுதா, இல்லை கடந்த ஆட்சி காலங்களை ஒப்பிடும்போது சென்ற ஆட்சி காலத்தில் வந்துட்டு இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக இருந்ததா? அது இருந்தது அப்படிங்கிறது தான் டேட்டா சொல்லுது. நான் இல்லை, நம்ம தினைக்கும் பேப்பர்ஸில் டிவியில் பார்க்குற ஒரு பிம்பம் வேறு, நம்பர்ஸ் வேறு. நம்ம அதை பார்க்கணும். நீங்கள் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரி மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்டு. இந்த மாதிரி குற்றங்கள் எல்லா ஆட்சியும் நடக்கும். பட் அதை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன செய்கிறாங்கிறது தான் கேள்வி கேட்கணும். இப்போ வந்து திரு விஜய் எப்படி கேட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, ஆகஸ்ட் 31 லா அண்ட் ஆர்டர் டிஜிபி ரிட்டையர் ஆகிறார் சங்கர் ஜிவால். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லீடர், அதாவது அந்த தமிழ்நாடு போலீஸ் ஃபோர்ஸ்க்கே அவர் தான் லீடர், அவர் தான் அஜெண்டா செட் பண்ணுவார். அவரையே நீங்கள் வந்து உடனடியாக தேர்ந்தெடுக்க முடியல. ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, 3 பேர் லிஸ்ட்டு அனுப்பணும், யூபிஎஸ்சிக்கு, அதெல்லாம் இருக்குது. அந்த லேட் டவுன் ஃபார்முலாவை நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணல? ஒரு தலைவர் இருந்தால் தானேங்க அந்த ஒரு அணி நல்லா இருக்கும். அதை ஏன் செய்ய முடியல? இல்லை, அந்த கேள்வியை வந்து பிரச்சாரங்களில் பொறுப்பு டிஜிபி தான் இருக்கிறாருங்கிறத எழுப்பினாருங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அந்த கேள்வி இல்லை, அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஆர்கியூயிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் சொசைட்டியை கம்ப்ளீட்டாக இப்போ பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு வந்து ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம் இருக்குது. ஆண்களை வந்து நம்ம வளர்க்குற விதம் இருக்குது, பெண்களை அவங்க அணுகும் விதம் இருக்குது, சினிமா கலாச்சாரம் இருக்குது, ஸ்கூலில் இந்த எஜுகேஷன் வரணும், இந்த செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூலில் வேணும், எது வந்து எல்லைங்கிறது தெரியணும். அப்புறம் குடிக்கும் போதைக்கும் தொடர்பு இருக்குது. வந்து உங்களுக்கு டாஸ்மாக் பிரச்சனையோட அதுக்கும் தொடர்பு இருக்குது, கஞ்சாக்கும் அது தொடர்பு இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு ஹோல்சமாக பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அது எந்த அரசு வந்தாலும். பட் அவர் அதிகமாக அதை பற்றி பேசுனதுனால இந்த பேக்லாஷ் 15 நாளில். பட் அதோட முக்கியமான விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன். 60 வருடங்களாக மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த திமுக அதிமுகவை தவிர ஒரு புது பிளேயர் வந்தது. இந்த 2 பேர் கண்ணையும் குத்துது. திமுக அதிமுக இது வரைக்கும் அவங்க முதல்வர் பேரை சொல்லல. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்னு பெருசாக அவங்க வந்து பப்ளிக்காக பேசல. கேம்பெயினில் விஜய் வந்து ஒரு முக்கியமான பிளேயருங்கிறதையே அவங்க வந்து ஒத்துக்க மறுத்தாங்க. விஜய் செஞ்சார், விஜய் பண்ணார். விஜய் வந்து என்டையர் கேம்பெயினில் அவர் யூஸ் பண்ண ஒரே பேர் திரு ஸ்டாலின். உதயநிதி பேர் சொல்லலை, சேகர் பாபு சொல்லலை, நேரு மேலே குற்றச்சாட்டு சொன்னால் கூட அவர் பேரை சொல்லலை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரை சொல்லலை, ஒரு முறை கூட சொல்லலை. அதை அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ண போக இவங்களும் அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணாங்க. அது போட்டின்னா தமிழ்நாடுனா திமுக அதிமுக தான், யாருப்பா உள்ளே வருது, என்னமோ இவங்களுக்கு மட்டும் தான் பட்டா போட்டு கொடுத்துருக்குற மாதிரி ஒரு அப்ரோச்சில் இருந்தாங்க. அது பேக்ஃபயர் ஆகிடுச்சு. விஜயோடைய பாப்புலாரிட்டி இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வழியாக எல்லாருக்குமே ப்ரூவ் ஆகிடுச்சு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவருக்கு மேண்டேட் இல்லை, 118 சீட்டு வந்தால் தான் தேவைக்கு மேண்டேட்டுன்னு நம்ம ஒத்துக்க முடியும். பட் உங்கள் கட்சிகள் கிடைத்த சீட்டோட 2 மடங்கு அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் உங்களை விட அவர் வந்து அவர் தான் ஆட்சி செய்யணும்னு மக்கள் விரும்பியிருக்கிறாங்க. பட் கம்ப்ளீட்டாக அவருக்கு மேண்டேட் கொடுக்கல. அதை இவங்க இப்பயும் ஒத்துக்க மறுக்கிறாங்க. அவங்களால ஏற்றுக்கவே முடியல. இப்போ ஏடிஎம்கே திரும்பவும் ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. திமுகலாம் கனிமொழிலாம் இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. விஜய்னு ஒரு புது பிளேயர் அந்த ஈக்குவேஷனை கலைச்சிட்டு உள்ளே வந்து ஆட்சியில் உட்காந்துட்டார்ல, மெஜாரிட்டி இல்லாமலும் அவர் வந்து நம்பிக்கை தீர்மானத்தை மூவ் பண்ணி ஜெயிச்சிட்டார். இவங்களால் அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. திரு ஸ்டாலினே இன்கன்சிஸ்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு. ஒரு 6 மாதம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு ஒரு பேச்சு, அதுக்கப்புறம் ஏடிஎம்கேவை வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணணுன்னு ஒரு பேச்சு, அப்புறம் திருமாவளவனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னு ஒரு திட்டம். இது எல்லாமே அவங்களுடைய நம்பகத்தன்மையை குலைச்சிருச்சு. நீங்கள் 6 மாதம் நீங்கள் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னா நீங்கள் அவங்க எப்படியாவது மெஜாரிட்டி வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம அவர் சும்மா இருந்திருக்கலாம். அப்புறம் இன்னொன்று பண்ணியிருக்கலாம்.
விசிக கம்யூனிஸ்ட் கிட்ட காங்கிரஸ் சொல்லிக்காமல் ஒழியாமல் போயிட்டாங்க. போயிட்டதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க, திமுக வந்து ஏடிஎம்கேயோட போக போச்சு, பிஜேபியோட ஆசீர்வாதம் இருந்தது, நாங்கள் அதனால தான் சொல்லிக்கலன்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் இப்போது அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு. இவர் திரு ஸ்டாலின் வந்து கம்யூனிஸ்ட் அண்ட் விசிக்கு வந்து இவரோட ஐயுஎம்எல் கூட இணக்கமாக இருந்தாங்க. நீங்கள் நம்ம கூட்டணியில் இருந்து ஜெயிச்சிருக்கீங்க, விஜய்க்கு எதிராக நின்று ஜெயிச்சிருக்கீங்க, நீங்கள் ஆதரவுலாம் கொடுக்காதீங்க, நீங்கள் நம்மளுடைய இருங்க, அதுதான் அறம், அதுதான் நியாயம். எலெக்ஷன் தான் வந்துட்டு போகுது. ஸோ ஏடிஎம்கே தலைமையிலான ஆட்சி சப்போர்ட்டட் பை டிஎம்கே ஃப்ரம் அவுட் சைட் நடக்காது. கம்யூனிஸ்ட் வந்து அதை ஏற்றுக்கல. அது வந்து பாசிபிலிட்டின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு எலெக்ஷன் வரட்டுமே. இவர் திரு ஸ்டாலின் சொல்கிறாரு, மக்கள் இன்னொரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற நிலைமையில் இல்லை. மக்கள் யார் சொன்னா உங்கள்கிட்ட வந்து யாராவது சொன்னாங்களா நாங்கள் இன்னொரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண மாட்டோம்னு? நீங்கள் செலவழிக்கிறது முடியாது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் திரட்டணும்னா மக்கள் மேலே ஏன் பழி போடுறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் தான் சரியான முடிவு. 2 பக்கத்துக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. அப்படி இருக்கும்போது திரு விஜயை கூட நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் ட்ரை பண்ணி அவர் வந்து ஆரம்பத்தில் அப்ரோச் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருந்தது. ப்ரீ போலில் யாருக்கிட்ட சப்போர்ட் கேட்டாரோ அவங்கக்கிட்ட தான் போஸ்ட் போல்லையும் கேட்டார். விசிகே, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், ஒரு செக்யூலர் கட்சிகள்கிட்ட தான் நான் சப்போர்ட் கேட்பேன்னு ஒரு அப்ரோச் வந்து நம்ம ஓரளவுக்கு அது வந்து நியாயம்னு தோணுது. அதுக்கப்புறம் வந்து வேலுமணியை பார்த்தது அவருடைய நம்பகத்தன்மையை குறைச்சிருச்சு. விஜய் பண்ணது தப்பு. அது அந்த பிரின்சிபல் ஸ்டாண்ட்லேருந்து வெளில வந்தார். இப்போ 4 எம்எல்ஏ ரிசைன் பண்ணி இங்கே வந்திருக்கிறாங்க. நான் 2 பேருக்குமே சொல்லுவேன், உங்களுக்கு மேண்டேட் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து மக்கள்கிட்ட திரும்பி போங்க, அதுதான் செய்ய முடியும். விஜய் வந்து எனக்கு 150 சீட்டு கொடுங்கன்னு கேளுங்க. இவர் ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி இவர் வந்து கவர்ச்சி சுனாமி, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களுக்கு கொடுங்கன்னு கேளுங்களேன். இவரே சொல்கிறார், மக்கள் வந்து இன்னொரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான நிலைமையில இல்லை. அது ரொம்ப தவறு. மக்களுக்கு என்ன பிரச்சனைங்க? போயிட்டு வாக்குச்சாவடிக்கு போயிட்டு ஓட்டு போட போகிறாங்க, அவங்க என்ன பணமாக செலவழிக்க போகிறாங்க? நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தீங்க, பெரிய கட்சிகள் எல்லாரும் திரும்பவும் கொடுக்குறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கான்னு தெரியல, அது மொபிலைஸ் பண்ண வேண்டிய நேரம் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் வந்து மாற்றி பேசுகிறீங்க? அப்புறம் எடப்பாடி பழனிசாமியும் அவருக்கு வந்து இப்போது ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ், அட்லீஸ்ட் எதிர்கட்சியாவது வரக்கூடும், எப்போதும் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் நடக்கலை. இப்போ கட்சிக்குள்ளார பிளவு வருது. ஒரு 5 வருடத்துக்கு மேலே எதிர்கட்சியாக இருக்கிற பக்குவமே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா கட்சி ஆரம்பித்ததுலேருந்து 5 வருஷத்தை தாண்டி இருந்ததில்லை. ஜெயலலிதாலாம் வந்து எலெக்ஷன் தோற்று ஒரே மாதத்தில் ஆட்சியை கலைக்கணும்பாங்க. அந்த மாதிரி மென்டாலிட்டியில், அந்த மாதிரி ஒரு பழக்கம் உள்ளவங்க அவங்க. 10 வருஷம் எதிர்கட்சியாக இருக்கிற பொறுமை இல்லை. அது என்ன ஜனநாயகத்தில் நீங்கள் என்ன எப்போதும் ஆட்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? எப்போதும் நீங்கள் டெண்டர் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? திமுக இருந்திருக்காங்களா 13 வருஷம்லாம் வெளில, அது மேலே இருந்துட்டு அப்புறம் வாங்க. ஸோ இப்போ இந்த 2 கட்சிகளும் தான் அவங்களுடைய நிலைப்பாடை காரணம் வச்சு டிவிகே வந்துட்டு இங்கே அட்டாக் பண்ணுறாங்க. அடுத்த ரவுண்டில் டிவிகேல உள்ள பிரச்சனையை பேசுகிறேன். இப்போதைக்கு நான் அவுட் செட்டில் பேசியிருக்கேன். ஏன்னா இவங்க பண்ணுறதுனால டிவிகே செய்கிறது எல்லாம் அல்லது செய்யாதது எல்லாம் நியாயம்னு சொல்ல மாட்டேன். அவங்கக்கிட்டையும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. மேபி பவரே வந்து டூ மச் டூ ஏர்லின்னு எனக்கு தோணுது. நியாயமாக வந்து அவங்க ஒரு 50 சீட்டு வாங்கி எதிர்கட்சியாக இருந்து அரசியலை பார்த்து கற்றுக்கிட்டு அடுத்த 5 வருஷத்தில் வந்திருந்தாங்கன்னா இன்னும் பக்குவத்தோட மெச்சூரிட்டியோட ஆட்சி செய்ய முடியும். இப்போ எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு ஆட்சி கிடச்சிருச்சு. அதை எப்படி அப்ரோச் பண்ணுறோங்கிற தெளிவு அவங்கள்ட்ட இல்லை. இந்த ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏஸ் வந்திருக்காங்க, எல்லோரும் ஃபஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸு. அவங்களுக்கு ஒரு செமினார் கூட வைக்க முடியாதா? எப்படி பேசணும், எப்படி அப்ரோச் பண்ணணும்? விஜய் வந்து அந்த நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் பேசுனதை தாண்டி நான் என்னோடய ஆட்சியில் எது செய்யக்கூடாது, எங்கெங்கே போய் நீங்கள் மிரட்டக்கூடாது, உங்களுடைய லிமிட் என்ன, இதெல்லாம் வந்து ஒரு செமினார் மாதிரி அவங்களுக்கு ஒரு பாடம் எடுத்து அதை நான் பூமர்த்தனமா பண்ணியிருக்கலாம்ல. எல்லாருமே புதுசு தானே. எப்படி பப்ளிக் அஃபிஷியல்கிட்ட பேசணும், எப்படி மீடியா கிட்ட பேசணும், எது நம்மளுடைய வரம்பு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரோ இல்லையோ அவங்க கட்சியில் யாராவது ஏற்பாடு பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆளை வச்சு செய்யலாம்ல. எதுவுமே செய்யலை, சும்மா தூக்கி போட பதவியேற்றோடனே நீங்கள் போய் வேலையை பாருங்கன்னா அதனால இப்போ நிறைய கான்ட்ரவர்சி வருது. எப்படி பேசுறது? இங்கே ஆல்ரெடி வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்க களமாட வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்கு. ஒரு அமைச்சரவை விரிவாக்கமே இப்போ சமீபத்தில் தான் நடந்தது. ஆட்சி ஏற்று 17 நாட்கள் ஆனாலும் அமைச்சரவை விரிவாக்கங்கிறது இப்போதான் நடந்துச்சுங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஆட்சி எம்எல்ஏவே இல்லாதவங்க. இப்போ நீங்கள் வந்து செங்கோட்டையனை தவிர வேறு யாரும் எம்எல்ஏவே இருந்ததில்லை. அப்படி இருக்க நாடு அந்த மாதிரி ஒரு அவசர நிலையில் இருக்கிறோம் தேவையில்லை. நீங்கள் மற்றவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போகிறாங்க. இவங்க போனதுனால பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண முடியல. பிரச்சனையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நான் தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்டில் நான் இன்னொன்று சொல்லுவேன், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பெருமை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. பாலாறும் தேனாரும் ஓடுது, இது வந்து நாங்கள் இந்தியாவே திரும்பி பார்க்குது, சவுத் ஏஷியாவே திரும்பி பார்க்க, அப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனை வந்து டூ காம்ப்ளெக்ஸ். இப்போ டாஸ்மாகில் 10 ரூபா வாங்குறது ஈஸியாக சொல்லியாச்சு. அது ஏன் 10 ரூபா வாங்குறாங்க, அந்த சிஸ்டத்தில் அது எப்படி என்ட்ரென்ச் ஆகிருக்கு, அது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய அல்ஜீப்ரா மாதிரி. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக பேசிடலாம்.
ஆட்சி செய்கிறது, நடவடிக்கை எடுக்கிறது கஷ்டம்னு எனக்கு தோணும். ஸோ இப்போ பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு விமர்சனங்கள் அப்படிங்கிறத வந்து சந்திச்சுட்டு இருக்கு. அண்ட் திரு ரகுவர்கள் சொன்ன மாதிரி இது 2 இயர்லி பவர் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் தாண்டி இவங்க 2 பேர் பேசின விஷயங்கள்லேருந்து சிலதை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் டூ ஏர்லி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வி ஆர் நோவேர் டு ஜட்ஜ் தட். நாம் யாரும் அதை வந்து முடிவு பண்ணலை, மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. இது நீண்ட நாள் இருந்த ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய சேஞ்ச். இது வந்து ஒரு ஜெனரேஷ்னல் சேஞ்ச் வந்து இந்த தேர்தலில் நடந்திருக்கு. அதே மாதிரி ஆட்சி அமைஞ்ச பிறகு இந்த 17 நாட்கள் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து எதுவுமே பண்ணலை. இப்போ நடக்கிறதெல்லாம் இந்த க்ரைம் எல்லாம் இப்போ தான் நடக்கிற மாதிரியும் இதுக்கு முன்னாடி நடக்காத மாதிரியும் அப்படி கிடையாது. இவங்க விஜய் அவர்கள் வந்து அதிகமாக அதை பற்றி பேசிட்டாரு, டூ மச் ப்ளோன், அதனால் வந்து அது இப்போ வந்து அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இருக்குது அப்படின்னாங்களே, அதெல்லாம் தவறான கருத்துக்கள். அதை நான் இங்கேயே மறுக்கிறேன். ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் ஆட்சியில் இருந்தவர்களால் ஏற்பட்ட சேதாரங்கள், சட்ட ரீதியான கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அதிகம். உதாரணத்துக்கு இங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எடுத்துக்கோங்க. அந்த நபரை கைது பண்ணலை. கைது பண்ணாமல் அந்த குழந்தைய போய் மிரட்டுறாங்க காவலர்கள், கேஸை வாபஸ் வாங்குங்கன்னு சொல்லி. இது கடந்த ஆட்சியில் நடந்தது. அப்படிலாம் நடந்த மாதிரி தெரியல. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபுல்லாக பேசணும் நமக்கு இல்லை, அது தப்பாக போயிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி மிரட்டின மாதிரி ஏதாவது நம்ம வந்து அதில் வந்து ஒரு குறிப்பாக ஒரு சில விஷயம் சொல்லணும்னா எஃப்ஐஆர் லீக் ஆச்சு, அந்த மாதிரி விஷயங்களை குறித்து கண்டிப்பாக பேசலாம். வரேன், அடுத்த தான் வரேன். ஸோ அந்த மாதிரி காவலர்களே வந்து அவங்கள போய் அந்த குழந்தைய வந்து கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்கன்னு சொன்னதும், அந்த நபரை கொண்டு வந்துட்டு ஸ்டேஷன்லேருந்து திரும்பி வீட்டுக்கு அனுப்பிட்டு மறுபடியும் அதுக்கு எல்லாமே விளக்கம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட அந்த நபருக்கு வந்துட்டு இங்கே தண்டனையும் வாங்கி தரப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. இதில் நிறைய மூடி மறைக்கப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்குது. எஃப்ஐஆர் லீக் ஆனது முதல் கொண்டு அதுக்கு 25 லட்சம் ரூபாய் அரசாங்கம் அந்த குழந்தைக்கு வந்து நஷ்ட ஈடாக கொடுத்ததுலேருந்து அவங்களுடைய அடுத்த கல்லூரிக்கான பணச்செலவுகள் எல்லாம் அரசாங்கமே ஏற்றுக்கணும்னு கோர்ட் ஆர்டர் போட்டதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான சட்ட சிக்கல்கள் நிறைய இருந்தது. நிறைய க்ரைம்ஸை கண் முன்னாடி நடக்க விட்ட மாதிரி தான் இருந்தது. டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணாதது, ஒரு ரெகுலர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணாமல் வச்சுருந்தது. இப்போ இந்த 17 நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 days ஆக்டிவ் ப்ரோஆக்டிவ் ஆக்ஷன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 15,400 ரவுடிகள் அவங்கள வந்து என்கொயரிக்கு வர வச்சுருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 3,400 பேரை வந்து டெம்பரரி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 850 பேரை வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 300 பேர் சரண்டர் ஆகியிருக்காங்க. 419 ட்ரக் வியாபாரிகள், ட்ரக்கு ரிலேட்டடான ஆட்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த 17 நாட்களில் நடந்திருக்கு. இதை யாருமே வெளில பேசுகிறதே கிடையாது. இட் இஸ் அன் ஆக்ஷன் இன் ஆக்ஷன், இன் ப்ரெசன்ஸ். நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளோ பெரிய நடவடிக்கைகள் நடந்திருக்கு. இதை தாண்டி நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எஃப்ஐஆர் லீக் ஆன மாதிரி ஒரு தமிழகத்துக்கே தலைகுனிகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கல. இந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட் எடுத்திங்கன்னா 24 மணி நேரத்தில் அங்கேயுமே சில சர்ச்சைகள் இருக்கு இல்லையா? கைது ஒரு பக்கம் பண்ணாலும் தாய்க்கே தெரியாமல் போய் குழந்தைய வந்துட்டு தகனம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சர்ச்சைகளை அந்த தாயாரே வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்கிறத பார்க்க முடியுது. இங்கே ரொம்ப க்ளீனாக எந்த ப்ராசஸும் நடந்த மாதிரி தெரியல. அங்கேயும் சில சர்ச்சைகளும் குற்றச்சாட்டுகளும் இருக்கு. ஒரு குற்றம் நடக்கிறத தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட முடியும். தடுக்க முடியுமாங்கிறது அது வந்து மக்களுடைய கேள்விக்குறிக்கு நான் விட்டுடுறேன். அங்கேயும் அதே தானே இப்போ நீங்க சொல்றதுன்னா, அப்ப அந்த அரசுலயுமே வந்து அந்த குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கங்கறதானே நம்ம பார்க்கணும். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? அவங்க சரியாவே ரியாக்ட் பண்ணல இல்லையா? அவங்க வந்து ஒரு குற்றவாளியை வெளியே விடுறாங்க, திரும்பவும் யாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுங்கிற நீங்க அந்த ஒரு கேஸ்ல மட்டும் தான் பாக்குறீங்களா? விளையாட்டுக்குளம் கேஸ்ல இப்ப மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பல கேஸ்கள், அதே மாதிரி பல இஷ்யூக்கள். அந்த அம்பத்தூர் ஒரு பிள்ளையோட பாலியல் வழக்கில் அரசாங்கம் போயிட்டு கேட்குறாங்க, எஸ்ஐடி கொடுக்கக்கூடாது, சிபிஐ கொடுக்கக்கூடாது நாங்கள். ஆனால் அந்த குழந்தையோட பேரண்ட்ஸு ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறாங்க.
அடிச்சிருக்கிறாங்க. அதுக்காக அந்த பேரண்ட்ஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அதையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தமிழக அரசாங்கம், அன்றைய தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் அன்னைக்கும் போயிட்டு இது வந்து எஸ்ஐடி கொடுக்கக்கூடாது, சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி வாதிட்டதையும் நம்ம பார்த்தோம். இது ஒரு சில சம்பவங்கள் நம்ம கண் முன்னாடி இருக்கு, எடுத்து காட்டுறோம். இதே மாதிரி தான் தமிழகம் முழுக்க நடந்தது. அதுக்கு அடுத்த இஷ்யூக்கு வந்தோன்னா 18 குவாரிகள் வந்து மூடப்பட்டிருக்கு. இம்மிடியட் ஆக்ஷன் சொல்லிட்டு 1/3 ஆஃப் தி டோட்டல் குவாரிஸ் இன் தென்காசி வாஸ் க்ளோஸ்ட். ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நியமிக்கப்பட்டிருக்க அளவுகோலை தாண்டி அவங்க எடுத்திருக்கிறாங்க. அங்கே ஸ்மக்லிங்கான ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குங்கிறதுக்காக 18 குவாரிகளை இமிடியேட் ஆக்ஷன்ஸ்க்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 717 டாஸ்மாகை மூடியிருக்காங்க. டிஎன்இபியில் ஒரு கம்ப்ளீட் ரிஃபர்மேஷன் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக மக்கள்கிட்ட தெரிவிச்சுட்டு செய்கிறாங்க. இதுக்கு முன்னே இந்த மாதிரி இருந்ததா? டிஎன்இபியில் 2.5 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு திமுக அரசாங்கம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்களா? வெளிப்படையா? கிடையாது. இந்த அரசாங்கம் வந்த உடனே அதை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க. அதோடு நிறுத்தாமல் வேற என்னெல்லாம் நடந்திருக்கு? கிட்டத்தட்ட 55% வந்து கமிஷனாக பெற்று இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. இதுக்கு அஃபிஷியல்ஸும் உடந்த இந்த அஃபிஷியல்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேலே துறை ரீதியான நடவடிக்கைகளுக்கு பணிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி 1,40,000 எம்ப்ளாயீஸ் இருக்க வேண்டிய இடத்துல, ஊழியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல 70,000 ஊழியர்கள் தான் இருக்கிறாங்கங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது போக பவர் பர்ச்சேஸில் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. அதிக விலைக்கு பவர் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த டெண்டர்ஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதையெல்லாம் சிஸ்டம் சேஞ்ச். What we are going through is a system change. இந்த மொத்த சிஸ்டமே ரொம்ப துரு பிடிச்சி கரை படிஞ்சு கிடக்கு. இதை முதல்ல சரி பண்ணினாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வர முடியும். இவங்க சொன்ன மாதிரி, பிரியன் சார் சொன்ன மாதிரி, இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாதான் மக்களுக்கு புரியும். கிடையாது. மக்களுக்கு புரியுது. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்க. சிஸ்டம் சேஞ்சுன்னு சொன்னீங்க. நீங்கள் தான் வந்துட்டு என்ன சொன்னீங்க, உங்களை முடக்கிறாரு சிட்டி கமிஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தீங்க. கரெக்டாக அவரை போய் லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்துட்டு இப்போ வந்து பணியமர்த்திருக்கீங்கிறத பார்க்க முடியுது. அது எப்படி சிஸ்டம் சேஞ்சாக எடுத்துக்க முடியும்? சிஸ்டம் சேஞ்சுன்னும் பொழுது நீங்கள் இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். இந்த ஆஃபீஸரை என்ன பண்ணலாம்? இந்த ஆஃபீஸர் மீது ஆன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு ஹீ இஸ் கோயிங் த்ரூ சம் கோர்ட் கேசஸ் ஆல்சோ. அந்த கேசஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? ஒன்று, அவர் மீது நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் பொய்யா, இல்லை அவர் வந்துட்டு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் நாங்கள் அந்த துறையில் தான் அமர்த்துவோம், அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம்? நீங்கள் சொல்கிறது வந்து சென்னை கமிஷனர் அருண்னு நான் நினைக்கிறேன். அவங்க மேலே என்ன குற்றச்சாட்டுகள் தாவேக்கா வச்சாங்க? எங்களை பிரச்சாரத்துக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு முறையாக பிரச்சாரம் பண்ண அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது அந்த குற்றச்சாட்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரூர் மாதிரி சென்னையில் ஒரு சம்பவம் நடத்துறதுக்கு கரெக்ட். ஸோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம், இதெல்லாம் வந்து தேர்தல் நேரங்களில் வந்த குற்றச்சாட்டுகள். தாவேக்கா உறுப்பினர்கள் கிட்ட இருந்து, தாவேக்காவுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் கிட்ட இருந்து வந்த குற்றச்சாட்டுகள்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை அடுத்து கவர்னன்ஸ்குள்ளே வரும்பொழுது அருண் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு? ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் அருண். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன். அங்கே என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மெரிட் பேசிஸ்லையோ இல்லை அவர் மேலே துறையில் அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், இஸ் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஃபீஸர் ஆல்சோ. நிறைய டிபார்ட்மெண்ட்டுகளில் அவர் ஏற்கனவே பணிபுரிஞ்சிருக்கிறாரு. இந்த இடத்துக்கு அவர் சூட்டபிளாக இருப்பாருன்ற ஒரு எண்ணத்தில் பணி அமர்த்துறாங்க. இல்லாட்டா அதை ரிவோக் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் ரெடியாக தான் இருப்பாங்க. அதில் எந்த வித தவறையும் நான் பார்க்கல. இதுக்கும் சிஸ்டம் சேஞ்சே கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கான சம்பந்தமே இங்கே வராது. இது வேற எங்கேயோ இருக்குது. நீங்கள் கொண்டு வர கேள்வி வேற. ஆனால் திரு அருண் அவர்களுடைய நியமனம் வந்து இங்கே தாவேக்காவினரிடையே வந்து ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது நியாயம் தானே? அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இல்லை, தாவேக்காவினர் வந்து இதில் என்ன இருக்குன்னு கேட்குறேன். கட்சி வேற, அரசியல் வேற, ஆட்சி வேற. கட்சியினருக்கு பர்சனலாக சம் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம். அவர் கமிஷனராக இருக்கும்பொழுது பர்மிஷன் கொடுக்காத பொழுது அங்கே வாக்குவாதங்கள் நடந்திருக்கலாம். வி டோன்ட் நோ வாட் ஹேஸ் ஹேப்பன். ஆனால் ஆட்சியில் யார் அந்த அதிகாரத்துக்கு தகுதி வாய்ந்த நபர்களோ அவங்கள நியமிக்கணும். அவர் டிஜிபி ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி. அந்த இடத்துக்கு இவரை ஃபிட் பண்ணி பார்க்குறாங்க. வி டோன்ட் நோ. ஏன்னா நிறைய ஷஃப்லிங் நடந்திருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஒரு நபரை நீங்கள் காரணம் காட்டி இவர் கரை படிந்தவர் அப்படிங்கிறத எந்த ஆதாரத்தோடு நீங்கள் சொல்ல முடியும்? அப்படி இருந்திருந்தால் அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாருங்கிறேன்.
அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு அவர் மேலே வந்து இவர் நிரூபிக்கப்பட்ட ஒரு கரை படிந்த நபர் அப்படின்னா அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாதுன்னு நான் நம்புகிறேன்.